போக்கேமான் கேம். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பிரிக் ப்ரௌன்ஸ் ஃபார் எவர் அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கேம் வந்திருக்கும். நம்ம கூட மொதல் பாட்டு பார்த்தீங்கன்னா சில்பே ஒரு வரல உல்ஃபி கேமாக தான் வேறு ஐடியில் வந்திருக்காரு. ஆமாம், இது மொதல் பாட்டு இப்படி தான் அவர் வரல. ஆனால் இதுக்கு பதிலாக இப்போ வந்து அவர் எல்லாத்தையும் வாங்கிச்சிருக்காரு கைஸ். ஆமாம் கைஸ், இது என்னன்னு பார்த்தேன் கைஸ். நம்ம ஃப்ரெண்ட் டிக்கெட்ஸில் இருக்காங்களா அவங்களாம் 5 பேர் நம்ம இன்வைட் பண்ணி கேம்குள்ளே வந்தாங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ரியல் கொடுப்பாங்களாம். நல்லது தானே. ஃப்ரெண்ட் டிக்கெட்ஸில் ஒரே ஒருத்தர் இருக்கான். சைடு பார்த்தீங்களா காய், எத்தனை ஜிம்மு நிற்காங்கன்னு. ஆமாம், நீ என்கிட்ட போக்கேமானா? ஆமாம், எனக்கு போக்கேமான் குயிக் வந்துடுச்சு காய்ஸ். எவனோ சைனா கரையா இருக்கான். நடக்க மாட்டீங்க ஒரு மாதிரி போறான். மாய போறா என்ன சொல்றீங்க? புழு வந்துருக்கு. புழுண்டுக்கா கைஸ் ஃபிளிச்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் அட்டாக் கற்று கொடுக்கணும் சீக்கிரம். டெக்கு போடுறான். எங்கே இருக்க? நானா மேலே மேலே ஏறி வந்துட்டு. ஏறி வந்துட்டேன். எந்த சைடு இருக்குன்னு கேட்கேன். அது மேலே தான் நிற்கும். இருக்கு, தெரியுது. குயிக் அட்டாக் போட்டு முடிச்சு விட்றான். எனக்கு பங்கு வந்துச்சியா? வண்ணன் பி கிடைச்சிருக்கேன் எனக்கு. கைஸ் உல்ஃபி கம்பர் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு? என்ன சூஸ் பண்ணியிருக்கு? ஃபயர் இந்த பூனை மாதிரிக்குமே. ஓ, அந்தது அது ஓகேம்மா. நான் அலோலா ரீஜன் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அலோலா ரீஜன். சரி, நம்ம போய் இதுக்குள்ளே போவோம் கைஸ். பார்க் இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறா. எவனோ கூப்பிடுறா. எவன்டா அது? ஐ நீடு கம் பேக் டு டவுன் வித் லெட்ஸ் கோ. அவன் கூட போக சொல்கிறான். என்னமோ ஆயிடுச்சு போல. ஸோ கிளாட் சி யூ ஆர் சேஃப். நீ பத்திரமா தானே இருக்க? ஐ எம் ஸோ சாரி டில் பட் யுவர் பேரண்ட்ஸ் என்னமோ சொல்கிறாங்க. டப் டப்பு முடிச்சுட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. இன்னும் முடியலையா? ஏன் நீங்கள் எதுவும் குடிப்பீங்களாயா? ரூட் 1 வழியாக போக சொல்கிறாரு. சரி வாங்க போவோம். வாங்க நண்பர்களே, ஒன்றா போகலாம். ஓகேம்மா வந்துடும். வரல எனக்கு வரல. நீ வணக்கம் நீ என்ன பேட்டரி அடிச்சு சுற்றி பார்த்தாச்சு. வந்துடுச்சா? எனக்கு வரல. என்னது பண்டில் பி? ஏன்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளியரா உங்களுக்குலாம்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கத்திக்கிட்டேன்டா. பீகாச்சு இந்த மாதிரி அடுத்ததுல கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்பா, இருக்கும் ப்ரோ. குயிக் அட்டாக். ஏன்னா இன்னும் வேற எந்த போய்க்குமே காமிக்கல. நீங்கள் குடல் இங்கே ஒன்றும் காமிக்கல. முடிச்சாச்சு. லெவல் 7. சரி, என்னோட 2 போக்கேமானுக்கு லெவல் 7 இருக்கு. பாருங்க, ஜிம் பாடி. இதான் ஹிட்டாச்சியோட ஜிம் பாடி பார்த்துருக்கீங்களா? வாங்க நான் உள்ள வந்து வாங்க. மாறி மாறி என்ன இடம்டா அது? டிடிங் 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 டிடிங். நான்ட்டேன் வழியில் நிற்கிறேன். நீதான் அந்த புது ட்ரெயினரா? யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலிங் அலோன். நீனே இப்போ முறையா? ஐசி ஒரு பரவா. என்னடா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க? எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா ஃப்ரீயாக போக கோயம்பேடு கொடுங்கக்கா. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கான். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதையும் பண்ணி விட்டுருங்க. இதை வந்துட்டான்ட்ட ஜாக்கு இப்போ ஒரு வேலையே இல்லையாடா? பேசிக்கிட்டே போயிட்டான். எங்கேயோ போகிறான். முன்னாடியே போவோம். ஜாக் நீங்கள் கூட்டிகிட்டு போடாதே. என்ன காற்றுக்குள்ள கூட்டு போயா? என்ன செய்யணும்னு தெரியல. நிறைய பக்கம் ட்ரெயின் இருக்காங்க. நம்ம இங்கே போய் விட முடிச்சிருவோம். இங்கே ஓடுறது போக்கேமான் டிஃப்ரெண்டாக கிடைக்கும். இங்கே பயன்படுது கேட்ட பீயெல்லாம் கிடைக்குது. என்ன பீ பூச்சி எதை பீலாம் கிடக்கான். பீ மிஸ் கூடாது. பீல கெட்டது. இவங்க என்ன லெவல்? இவங்களே 7 வச்சுருக்காங்க. வெக்கு போடுறாங்க. என்ன சொல்கிறீங்க? சரி, லெவல் 6 வச்சுருக்காங்க. 6 என்னடா பார்த்து அதுக்குள்ளே இவங்க 6 லெவல் வச்சுருக்காங்கன்னா நம்மளாம் எப்போ லெவல் ஏற்ற? இன்னும் ஒரு ஃபயர் டைப் பட்டால் கூட ஃப்ளெச்சிங் கற்றுக்கல. ஃப்ளெச்சிங் எப்போ ஃபயர் டைப் அட்டாக் கற்றுக்கணுமோ? இன்னும் க்ரீக்கோ வேறு இருக்குது.
அதுட்டு ஏற்கனவே 2 கிராஸ் அட்டாக் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகாது கிராஸு. இதுக்கு தான் கிராஸ் டைப் தேர்ந்தெடுத்துக்கணும். ஐயோ 61 XP. இன்னும் கொஞ்சம் கிராஸ் டைப் நல்லா தான் ப்ரோ யூஸ் ஆகும் கைஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபயர் டைப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் கைஸ். ஆமாம் அதான் நான் எடுத்துருக்கேன். இன்னமும் ஆன்டிடோட் கடைசி இருக்குது. ஏதாச்சும் போக்கேமான் புதுசாக பார்ப்போம். வரேன். என்ன போக்கேமான் புதுசாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ ஸ்பைடர் மாதிரி இருக்குது. எத்தனை போக்கேமான் வச்சுக்கியா? யாரு? ஒன்று தான். பீகாச்சு வந்து இன்னொரு இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். 2000 நான் போக்கேமான் தேடி இருக்கேன். நீ வாயா. இந்த மின்சாரம் இந்த 10 இருக்கு. ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறீங்க தெரியல. நல்லா இல்லை. ஆனால் உள்ளே போய் நம்ம தேடி பார்ப்போம். வாயா. பிரச்சனைக்கு எழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். வா. நானும் போக்கேமான் வரும். ஏதாவது பிடிச்சிக்க போக்கேமானு? இல்லை அதே தான் 2 இது என்னடா முயல் மாதிரி ஒன்று இருக்கியா? இது நல்லா போக்கேமானே அது. அதெல்லாம் தேவையில்லை. இங்கே போய் நான் உள்ளே போய் பிடிக்க போகிறேன். அது வரையும் பேட்டில் போட்டு சண்டையை போட்டு போக போகிறேன். வாங்களா அதே சண்டைக்கு வாடா. வர நீ வேணா சண்டைக்கு வாடா. கக்கூனாவா? கக்கூனா இந்த டேனியம் அதானே? இப்படி ஃப்ளெஷ்லிங் கேட்டால் லெவல் போயிடும் கைஸ். ஓடு சூப்பராக குறையுது. சூப்பர் குறையுது. ஒரு அடியிலே பாதி இழுத்துக்கிட்ட குறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். முடிச்சாச்சு. கக்கூனாவை முடிச்சு கக்கூஸ் கணிப்பியாச்சு. ஆமாம் ஒரே அடிதான். 8வது லெவலு 10வது லெவலு நம்ம பூனை நம்ம மாற்ற போகிறேன். வாயா இருக்கோ வாயா 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 பையா வந்து அவங்க அடிச்சு போடியா. நீ 8வது லெவலுக்கு போயிருக்கியா? மெட்டா போ. இதுவும் லீஃப் போக்கேமான் தானே. ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு போயிடுவோம். நாட் வீரி எஃபெக்டிவ்ங்க. இருந்தாலும் செய்ய ஃபயருக்கு நல்லா இதாக்கு. நான் ஆரம்பத்திலேயே நீங்கள் போக்கேமான்லாம் எடுத்தீங்கன்னா ஃபயர் டைப் எடுங்க. கிராஸ் டைப்லாம் ஆரம்பத்திலே எடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாட்டர் போட்டு எடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் பெக்கு தான் கரெக்டாக இருக்கும். போடுறா போடு. பெக்கு சூப்பராக அடிக்கி. நம்ம இதை தூக்கி போடுவோம். சூப்பராக போடு. இன்னொரு பெக்கு முடிச்சு விட்டுறா. முடிச்சு போயா 3 தானா ப்ரோ போக்கேமானுக்கு? போடு பெக்கு கொடு. பிரச்சனை இருக்கும். அவ்வளோதான். ஃபயர் டைப் கிடைக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு. ஃப்ளெச்லிங் லெவல் எத்தனை? 9 போயிடுச்சு. ரிக்கோ ப்ரோ ப்ரோ 2 வழி இருக்கு. ரிக்கோ லெவல் 8 ஆயிடுச்சு. பொரிய ஆரம்பிங்க. 2 பாதை இருக்கு. 114 ரூபா தரான். 44 ரூபா தரான். ப்ரோ போக்கேமானுக்கு எத்தாச்சுன்னா ஹெல்த் ஏற்ற முடியாதா? ஏற்றலாம். நான் இந்த பேட்டில் முடிச்சுட்டு வரேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த இடம் போகலாம். பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்லாம் பண்ணாங்க நாங்கள் போடுவோம். போட அடிச்சுட்டுலாம் போடு. எனக்கு ஃப்ளெஷ்லிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக அடிக்குது. ஃபர்ஸ்ட்டாக ஃப்ளெஷ்லிங்லேயே நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாமோ? அது சூஸ் பண்ண கொடுத்துட்டாங்கன்னா நான் தான் கைஸ் எடுத்துருப்பேன். சூப்பராக அடிக்குது. கொடுத்தாங்களே ப்ளூ ஃப்ளெஷ்லிங்லாம் கிடையாதுடா. ஆமாம் இந்த போடு. ட்ரிக்கோ தலைவா உன்னை இறக்குறேன் தலைவா. அடித்தலைவா கொஞ்சமாச்சு. பாய்சன் ஆயிடாது. 2 அடி முடிச்சிட்டேன். பாய்சன் ஆயிட்டான்டா. உனக்கு எதுக்கு தான் கொண்டு வந்தீனோ? கிளாஸில் வேறு யூஸ் பண்ணால் கூட பவர் கொடுப்பாங்க. நான் முடிச்சிட்டேன் ப்ரோ. நாட் வெரி எஃபெக்டிவ்யா இது. நீ வேறு சூஸ் பண்ணு ப்ரோ. வேறு என்ன சூஸ் பண்ண? ஃப்ரிட்ஜுண்டு அதுதான் இப்போ எடுக்க போகிறேன். வேறு வழி இல்லை. அதை எடுக்கலாம். அடிச்சு விட்டாங்க. போச்சு. ஹெல்த் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போ. நான் முடிச்சிட்டேன். நல்ல வேலை. பெக்கு போடுறோம். இடத்துக்கு ப்ரோ. அவ்வளோதான். முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. ஃப்ரெஷ்லிங் லெவல் 10 80. நல்ல வேலை. பேச்சு ஒரு ஃபயர் டைம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் எனக்கு வேணும். ஃபயர் டைப் இல்லை. இது போடு. ரோல் பால கற்றுக்கோ. எஸ் 1 2 டடா.
எதுக்கு மேலே ஏதோ சூஸ் பண்ணிக்கிங்க ஃபயரை? ஏதோ கத்துறதுக்குள்ள ஃபயரை வச்சாச்சு. ட்ரிக்கு மெகா ட்ரிக் போடு, சூப்பரான அட்டாக்டா. பவனான அட்டாக் தானே. இது லீருக்கு வேலை கொடுப்போம், அது அட்டாக்கே கிடையாது. போடு கைஸ், நல்லா அட்டாக்லாம் கிடச்சிருக்கு. அப்போ பாருங்க, இனிமேல் 80 ரூபா வச்சு அடிச்சு தாக்க போகிறேன் இவங்கள. 160 ரூபா தரோம், நல்லது. சரி வாங்க வயசு போய் ஹீல் பண்ணிட்டு வருவோம். இவங்க தான் அங்கே இருக்கான், அந்த இதேன் சைனாக்காரன். நம்ம ஹீல் பண்ணுவோம், நமக்கு ஹீல் பண்ணுவோம். ஹெல்த் இல்லை. ஐயா ஜாக்கையா நீங்கள் மட்டும் இங்கே நிற்கல, என்ன மட்டும் சண்டை போட சொல்லிட்டு. வாய்ஸ் அங்கே பாருங்க, ஸ்குடல் பொம்மை. ஸ்குடல் பொம்மை? இங்கே சரி என்ன நிற்க வச்சுருக்காங்க சிலை. போடு. தான் இருக்கு. ஹீல் பண்ணிட்டாங்களா? ஓ தேங்க்யூ. இங்கே என்ன வச்சுருக்கான்? என்ன வச்சுருக்கீங்க பை? என்னையா வச்சுருக்கீங்க? ஓகே வாழு, அதெல்லாம் வேண்டாயா. வேண்டாம் நான் கிளம்புறேன். ஏன் வாரியா? சினிமா நான் போய் சண்டை போடுறேன். என்னடாது? காஃபி ஷாப்புக்குள்ள போயிட்டேன், காஃபி குடிக்க போகிறேன். இங்கேயா? ஆமாம். என்னடா சரி உள்ள நான் பாட்டு போயிட்டேன்டா. இது வரேன், விட்டுட்டு போகிறேன். நான் பேசிட்டு இருக்கேன். ஆமாம். சரி நான் கிளம்புறேன், என்ன சொல்கிறேன் புரியல, நான் வெளியே போகிறேன். வா வெளியே வா போ. தெரியாம உள்ளே வந்துட்டேன்டா, அது ஒரு குத்தமாடா. நம்ம தடவை. ஆமாம், ஃபைட் பண்ண போகிறோம். அவன் வேற அங்கே நிற்கா. சைனாங்கிறாண்டாண்டா ஓடுறான். ஏதோ போக்கமான் பிடிப்போமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லக்குள்ளே போக்கமான் வந்துடுச்சு. என்னடா அது? நிம்பிள் வேண்டாம். வேண்டாம். சரி இப்போ நம்ம இங்கிட்ட போமா? அங்கிட்டே போவோம். அந்த சைடு பாதைக்குல அந்த சைடு பாதைக்கு வாங்க. இருக்கு இருந்தாலும் கேஸ் ஓகே. வீடில் வேண்டாம், இதான் கப்புனா வாழாகும்னு நினைக்கிறேன். ஆமாம், கப்புனா தேனியா வரும். கிடச்சிருக்கு கிடச்சிருக்கடாலே. என்னது உள்ள என்னமோ டிஎம் கேட்சணும், என்னமோ கிடச்சிச்சு. பேக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன போடு, இது கற்றுக்குதியா? என்ன கற்றுக்குது? அதான் என்னன்னு தெரியல, ஏதோ மூவ், ஆனால் என்னன்னு தெரியல. மூவ் ஆனால் என்ன மூவ் தெரியலையே. ஏதோ கிராஸ் நாட்டுன்னு இருக்குது, பவரே கிடையாது. அப்போ வேஸ்ட்டு ப்ரோ. வேண்டாம் இல்லை பவர் இல்லைன்னா வேஸ்ட்டு. அதான் வேண்டாம். என்ன ப்ரோ, எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கி. ஏதோ நல்லதாக முடியும். சைனா கடை எங்கேயா நிற்கேண்ணா? ஏன் அங்கே போய் பேசுனா ஏதோ கொடுத்துருக்காயா, ஜூஸ் கொடுத்துருக்காயா, காஃபி கொடுத்துருக்கான். எவன்கிட்ட போய் பேசுனேன்? கடைக்குள்ளே போய் பேசுனேன், கடைக்காரன் காஃபி கொடுத்துருக்கான். காஃபி குடிங்க நீನು. லேடி பா அப்படின்னு என்னமோ ஒரு வண்டு போக்கமான் இருக்குது. வேண்டாம், நான் ஃபைட் போடுறேன். நம்ம முன்னாடி வந்துட்டேன் நானும் வந்துட்டேன். ஆமாம் ஃபைட் பண்ணுவோம். சண்டைக்கு வாங்க. நீ ஒன்று ஆரம்பத்தை விட்ட பட்டியா? அதுடா என்னது? இந்த இது முயல்குட்டி. ஆமாம் முயல்குட்டி. எம்பர் போடுறா. எவ்வளோ போகுது? கம்மியாக தான் போகுது. சின்னது இருக்குயா, இந்த ஹெல்த் எத்தனும் 4 தான் இருக்கு. ஆனால் பூனை 11 சூப்பராக அடிக்குது. தலைமாடிக்கா எம்பரோட பெக்கு சூப்பராக அடிக்குது. வாய்ஸ் வேறு ஆயிடுச்சு. இதில் நான் போய் உள்ளே ஒருத்தன் வேறு நிற்கிறேன், அவன்கிட்ட சண்டை போடணும். உள்ளே முடிச்சாச்சு. உள்ளே நிற்கானா சொல்ல. கைஸ் ஃப்ளச்சிங் தான் கைஸ் சூப்பராக இருக்குது. இதே இப்படியே விற்றா அது செத்து போய்வேன். நம்ம எங்கேயும் நான் கிளம்புறேன். ப்ரோ இது ப்ரோ வரேன். இந்த வந்துட்டு சண்டை போடுவோம். ரொம்ப சண்டை போடுவோம். சண்டைக்கு வரேன், நான் சண்டைக்கு வரேன். நிறையா பேசி அது என்னமோ வந்துச்சா ப்ரோ? அட்டாக்கு அடிக்கவே மாட்டேங்கிண்டா. இது யூஸ் பண்ண அடிக்கவே மாட்டேங்குது. அது அட்டாக்கு தான்டா.
கைஸ் இந்த நாய் போக்கேமான் எனக்கு வேணும் கைஸ். அந்த நாய் நல்லா இருக்கும். எம்பர் காவாசி குறைச்சிருக்கு. பைசனில் வேற இருக்கு. பெக்கு போடு. பாய்சன் போட்டாமல் பெக்கு பெக்கு தான் நல்லா அடிக்கி எனக்கு தெரிஞ்சு. பிரச்சனை இருக்கலே ஒரு பழைய நாட்டாக்குனா பெக்கு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல அதான் நல்லா அடிக்கும். எப்படியோ கைஸ் ஃப்ளெச்சிங்கை பிடிச்சா ரொம்ப நல்லதாக போச்சு நமக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெச்சிங்கை வச்சே நான் லெவல் ஏற்றிருவேன். ஹெல்த் வர குறையுது ஃப்ளெச்சிங்க்கு. அடுத்து ஏன் வரான் என்னன்னு தெரியல. ட்ரிக்கோவை இறக்கும். ட்ரிக்கோ என்ன சமாளியா ஃப்ளெச்சிங்கால அடி தாங்க முடியாதியா, நீ தான் ஏன் பார்த்துக்கணும். இதுக்கு ஏதாவது அட்டாக் நல்லா அட்டாக்கா? பேன்சம் ஒரு நல்ல பைக்மெண்ட் தான். ஃபவுண்ட்டு கொடுப்போம். ஆனால் அதுங்கிற ஸ்டெப்பு இதுங்கிற ஸ்டெப்பு கிராஸ். அப்புறம் ஃபைட்டிங் டைப் வருது. ஃபைட்டிங் அது அடியே போக மாட்டேங்கிறா. ஃபைட்டிங் அது வந்துடுறாங்க. ஹெல்த்தே குறைய மாட்டேங்கிறா. ஃபைட்டிங் போல்ட்டியா இல்லை தனியாக போக்கேமான் அது? ஆமாம் எங்கள் கூட போக்கேமானுக்கு இருக்கும். தனியாக கொடுப்பாங்க. மெகா ட்ரெயின் தான் ஏதோ குறைக்குது. ஏதாச்சும் ஹெல்த்தை போய் ஏற்றிக்கிறேன். டக்குல் ஐயோ ஹெல்த்தில் பாய்சன் எப்படி பேக்கில் ஹெல்த்து இல்லை. முடிச்சிட்டோம்டாலே சூப்பர்ரா டே. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. 135 XP. ட்ரிக்கோ 10வது லெவல் போயிடுச்சு. முடிச்சாச்சு. 360 ரூபா தரோம். இப்போ என்ன செய்யணும்? திருப்பி அங்கே போகணுமா? ஆமாம் அங்கே போகணும். வந்துட்டான் ஜாக் வந்துட்டான். குட் ஜாப் கெட்டிங்க. என்னடா சொல்கிறாங்க? 8 ஜிம் இருக்கான். நம்ம ஜிம்முக்கெலாம் போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம் இந்த நெக்ஸ்ட்டு டவுன் ஓவர். அடுத்த டவுனில் வந்து ஜிம்மு இருக்காங்க கைஸ். அப்புறம் நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டவுனுக்கு போய் வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஆனால் நம்ம போவோம். போக்கேமான் வேறு என்னமோ குறுக்க வருது. மெட்டாவை போவோம். மெட்டா படப்படி போமா வேண்டாமா? வேண்டாம். கிராஸ் டைப் பிளேயர்னே ஒன்று இருக்கு நம்மகிட்ட. அதனால் நெக்ஸ்ட் டவுனில் போய் பார்த்துக்கலாம். ப்ரோ இதுக்கு நீ ஆயா அட்டாக்கே கிடையாதுயா. நீ சீக்கிரம் வாயா. நான் போய் போக்கேமான ஹெல்த் ஏற்றிக்கிட்டு சரி கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா உல்ஃபி கேமரா வர இங்கேயே வெயிட் பண்ணுவோம். உல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. வாங்க போவோம். உங்களுக்குள்ளே ஒன்றும் என்ன கைஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாதை. என்னடா இங்கேயும் சட்டை போடணுமாடா? நைஸாக நம்ம அங்கே முடிச்சிட்டோம்ல. நைஸாக ஓடிடுவோமா? அங்கே ஓட முடியாது. பிடிச்சிட்டோம். அதுக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். எவ்வளோ சேலஞ்சு போடுறான்னு கூப்பிட்றாங்க. சரிவான சேலஞ்சு போடுவோம். தோற்று தான் போடுறீங்க. ஸ்கிட்டி பூனை வந்திருக்கு. ஓ இதான் இந்த பெருசாக வாங்கணும்னு நினைக்கும் ப்ரோ. அப்படியா? இந்த பெருசு இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோவா இருக்காங்க? இதுக்கு இந்த ஸ்னோலெஸ்ஸா அந்த சொல்லுவாங்க ப்ரோ. அது இல்லையா? அது கிடையாது. அது அது எவ்வளோ பெரிய உருவம். ஓகேம்மா மாற்றுவோம். சிறுசு தான் பேச வரும். சிறுசு தானே பேச வரும். அது அதெல்லாம் தெரியல. வயசு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இப்போ 2 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் அது? நீ ஒருத்தன் இன்னொருத்தன் யாரும் ஜாயின் பண்ணியிருக்கான். சைனாக்கரை வந்தான். சைனாக்கரை என்ன என் கூட ஜாயின் ஆகி வந்தான். ஃப்ளெச்சிங் லெவல் 11 போயிடுச்சு. போடு. இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி என்னடா இப்போ ஒரு சேனலில் வந்து அதுக்குள்ள ஆளை கண்டாலே ஓடி போய் காமிக்கேன். அடா போங்க வாயா. ஐயா முடிச்சுக்கேன். அடா போயா. இன்னும் ஒன்று தான் இருக்கு. முடிச்சிடலாம். நான் உள்ளே போயிட்டு ஒன்று தான் வச்சுக்கேன். போகணும். ஆமாம். நீ கராத்தே மாஸ்டர் இருக்கான். கராத்தே மாஸ்டர் ரூட் 3 என்னமோ சொல்கிறாரு. சரி சொல்கிறாரு. என்னடா ஏது சொல்கிறாரு? இதான் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போகிறப்பா தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. வந்துட்டான். இந்த வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா சொன்னிக்க வரையடா. சரி ஃபைட்டு முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிடுவோம். கைஸ் இனிமேல் தான் கைஸ் எலக்ட்ரிக் டைப் வந்துடுச்சு. இனிமேல் தான் உங்கள் ஃப்ளெச்லிங்க்கு வேலை கிடையாது. இனிமேல் தான் ட்ரிக்கோக்கு வேலை.
வாயா லிக்கோ. கேஸ் நல்லா வாயா. இது இந்த எலக்ட்ரிக் இந்த ஃபயர் டைப் சரியா இருக்கும் ப்ரோ. இப்போ பாருங்க மெக்கானிக் எவ்வளோ போதுன்னு. இந்த போடு அவ்வளோதான். ஏய் நீ என்னனாலும் செஞ்சு போடா, நான் தாண்டா ஜெயிக்க போகிறேன். நான் ஜெயிச்சிட்டேன். போடு 2 அடி தான் கைஸ். ஏய் இன்னும் ஒத்த உசுறு இருக்கு அவனுக்கு. போச்சு பேரலைஸ் பண்ணி விட்டான். என்ன ப்ரோ ஒத்த உசுறு? பேரலைஸ் முடிச்சேன் ப்ரோ. அவன் என்ன அட்டாக் நிறைய அடிச்சுக்கிறான் இன்னைக்கு. கவுண்ட் முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ் முடிச்சிட்டோம். லெவல் 11 போயிடுச்சு. ஓகே கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ் டாட்டா.